வீடியோ பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணிட்டு பாருங்க. சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். நம்ம அவனை குப்பையில இருந்து தான் தூக்கிட்டு வந்தோன்னு கடுகளவு கூட தெரிஞ்சிடக்கூடாது. கடுகளவு இல்ல, பூசணிக்காய் சைஸ் தெரிஞ்சிச்சு. அவன் கண்ணை பாரு. வேத்தையுமே ஜிஹெச் குப்பை தொட்டில இருந்தா எடுத்தான். இடியே ஆனாலும் தாங்கி கொள்ளும் இதயம். சேட்டை பிடிச்சா கண்ணு குட்டியா இருக்கிற ஒரு நிமிஷம். இந்த மண்டமால இருக்கிற எல்லா கெட்ட சக்தி அகட்டிட்டு நல்ல சக்தி இறக்கி உட்கார வைங்க. ஒரு நிமிஷம் கிட்ட வாய. வரமாட்டான், வந்தா முட்டுவேன். ஓன்னா மட்டும் உன்னை விட்டுருவோமா? கம் ஆன் சார்ஜ். ஏங்க மலை வளகாலெல்லாம் ரசிக்க வந்துட்டு குளிர் பிரதேசத்துக்கு வந்துக்கிறீங்க, இறங்கி வந்து ரசிங்க சார். எதுக்கு கோம புடிச்சுன்னு உட்காந்துக்கிறீங்க? வாங்க கோமாதா கூப்பிடலாம், ஓடியா. இந்த தாட்டி மிருகம் நின்னுங்கிறேன். 4 பெடிகிரி போட்டு அவனுக்கு அரை டப்பா பெடிகிரி போடுறீங்க. அவன் அந்த அரை டப்பா சைஸ் கூட இல்லடா. சாப்பிடு, நல்லா சாப்பிடு. ஏன் இப்படி சாப்பிடுறான்? உள்ள போய் உட்காந்து சாப்பிடுறா. இதே மாதிரி இந்த இடத்துல சொரியா, இதே மாதிரி இப்படி 2 கையை வச்சு இந்த இடத்துல சொரி பரவாயில்ல. என் வீட்டு கண்ணு குட்டி என்னோட மல்லு கட்டி என் மார்பில் முட்டுதடி கண்மணி. மனுஷனா கொஞ்சமாச்சும் பயம் வேணுங்க. முதலுக்கு போயிட்டா கூலிங் கிளாஸ் போட்டு அழகு பாக்குறது என்ன மனுஷன்? எதுக்கு ஹைவேஸ்ல கோழியை தூக்கின்னு போற மாதிரியே தூக்கின்னு போறாங்க உங்க ஓனர்? இப்படிதான் கூட்டு போற எப்பயுமே. நானும் பாத்தீங்களா, என் ஓனர் நல்லவர், நல்லா தாராளமா ஒரு சீட்டை எனக்கே கொடுத்துருவாரு. அவ்வளவுதான், பொசிஷனுக்கு வந்துட்டாரு. இனிமேல்ட்டு நீங்க பிரெட் பாக்கெட் தக்காளி முட்டைன்னு எதை தூக்கி வச்சினாலும் வயித்துக்குள்ள நேரா போயிட்டு ஸ்டோரேஜ் பண்ணி வச்சிருவாரு. நான் ரெடின்னு சொன்ன உடனே எந்த டைரக்ஷன்ல வேணாலும் என்ன அட்டாக் பண்ணுங்க. அவன் மனுஷன், அவன் தூக்கின்னு வரான். ஓகே, என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் நீந்தி அவனுக்கு உதவி செய்யணுமா இல்லையா? கடல் ராசானா. டே ஓடியாங்க, காலை டிஃபன் வந்துருக்குது. ஓடியா அடிச்சிக்க கூடாது. புளியோதரை தான் எடுத்துட்டு வந்துக்கிறேன். பங்கு போட்டு சாப்பிட்டுருணும், ஓகேவா? சரி, அந்த பக்கத்துல இருக்கிற டிரைவரை கொஞ்சம் கடனா கொடுக்குறீங்களா? சாப்பிட்டு தராய். அதெல்லாம் வராதுடா. வாங்குங்கள், விளையாடலாம். இது வரைக்கும் நீ உலகத்திலே பார்க்காத ஒரு மேஜிக் காட்டுற பாக்குறியா? இங்க போய் இந்த வெள்ளை துணியை பிடிச்சி இழுத்துன்னு போனோம்னு வச்சுக்கேன், அவர் வீட்டோட கதவு வரைக்கும் வந்துட்டு அப்புறம் காணாம போயிடும். மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும். ஒரு பூனைக்குட்டிங்களாம் ஊருக்குள்ள போயிட்டு பூனைக்குட்டிங்களாம் புடிச்சுன்னு வந்து ஒரு கம்யூனிட்டி ரெடி பண்ணுடா. நான் இவன் பூனைக்குட்டியே கிடையாது, ரக்கூன் குட்டிடா. அது உங்க சைஸ்ல இருந்தா எவன வேணா தூக்கிட்டு வந்துட வேண்டியதா? நம்ம மங்கி. இது போல் ஒரு சொந்தம் கிடைத்திட நாம் வரும். நீங்க உங்க வீட்டு நாய் கொடுக்குற மாதிரி சாதாரண ட்ரைனிங்லாம் நான் கொடுக்கறதே இல்லைங்க. இப்ப பாருங்க, டே நவம்பர் டிசம்பர்ல இப்ப வெள்ளம் வந்து ஊடு ஃபுல்லா தண்ணி பூந்துச்சு. எப்படி எந்திச்சு வருவா? இவன் எடுத்துன்னு வந்து சாப்பாடு போட்டா சரி ஒத்துக்கிட்டேன். அதுக்கடுத்தது பெட்ல படுக்க வச்சு பெட்ஷீட் போத்தி விட்டா அது கூட ஓகே. இப்ப வாத்து நடுவுல சொல்லி தண்ணிக்குள்ள தூக்கி போட்டு வச்சிருக்கானே, இவனை நம்பலாமா வேணாமா? என் உயிரை காப்பாத்திக்கிறது பேர் ரவுடிசம்னா, அதை நான் எத்தனை டைம் வேண்டாலும் செய்வேன்டா. வாங்கடா ஒத்த கொத்த. பாருங்க, ஃப்ரேம் நல்லா கேட்டுக்கோங்க. யூனிவர்சல் அழகி நடுவுல உட்கார வச்சுட்டு 2 பக்கமும் 2 பேரும் டான்ஸ் போடணும். இதுதான் ஃப்ரேம். நல்லா இடுப்ப வளைச்சு நெளிச்சு ஆடணும். நல்லா ட்ரெண்டிங் தெரிஞ்ச நாய் தாங்க. அது சளி பிடிச்ச காலன்றதால தொண்டை கரகரன்னு வந்து போச்சு. டே வாங்கடா, படுத்தி எடுக்காதீங்களா 2 பேத்தி வச்சு. நான் வரமாட்டேன், அவ்வளவுதான். நான் படுத்துட்டு அவள் எனக்கு தெரியும், என் உடம்புல ஒரு சொட்டு கூட அசைவு இருக்காது. ஒழுங்கா ஹார்லிக்ஸ் டீ வாங்கி தான் நான் வரேன். போப்பா, என் பொண்டு தாண்டி போ. பணியாரத்துல எத்தனை பணியாரம் எடுத்தா? கையில இருக்கிற மொத்த வரலையும் காமிக்கிற 8 பணியாரம். அப்ப மொத்தத்தையும் நீ தாண்டா தின்னு இருக்கிற. பிறந்திடவா நீ பிறந்தாய் அன்பே நீ ஒரு. அங்க பாருங்க, நடனத்தை பாருங்க. இடுப்பை வச்சு வளைச்சு டிங்கு டிங்கு டிங்குன்னு. அங்க எங்க இடுப்பு இருக்குதா சார்? முடிக்கு அடியில ஒளிஞ்சுன்னு இருக்குதுங்க. வெஸ்டர்ன் கிளாசிக் டான்ஸ்ல பெரிய மேஸ்ட்ரோ. சார் பாருங்க, இதெல்லாம் ரொம்ப தப்புங்க. ரோட்ல போற குட்டி நாயை தலைகீழ படுக்கு போட்டு கொஞ்சம் லீகலா கிடையாதுங்க. இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா.
are you running? Why are you running? இல்ல டூருன்னு சொல்லி 3 நாளா கூட்டு வந்து 3 நாளா கடலையே காமிச்சுக்கிறீங்களே. இந்த கடல் தண்ணி எதுனா அங்கேயும் பாக்குறீங்க. என்னடா இதுல புதுசா இருக்குது ஆய் ஊயின்றீங்க. இத உட்கார்ந்து 1/2 மணி நேரம் பாக்குறியே முண்டமே வேஸ்டா வாக்கு டைம் ஏஞ்சி வேலைக்கு போ. கடைக்கு கஸ்டமர் வந்துக்கிறாங்க பாரு. போனா எங்க பாரு கடைக்கு கஸ்டமர் வந்துக்கிறாங்க. செவுட்டு காதம் என்ன கேக்குதான்னு பாரு. போ என்ன வேணுமோ எடுத்து கூட. ஏன்டா இப்படி குத்தனா எப்படி அடுத்த வாட்டி கஸ்டமர் வருவாங்க? மனுஷன் குடிக்கிற மாதிரி டீ போட்டு குறான்னா மாடு குடிக்கிற கலனி தண்ணி மாதிரி டீ போட்டு கொடுத்துருக்க. कुछ ना जानू बस इतना ही जानू. வீட்டுல அடிக்கிறீங்க. டேய் இங்க பாருங்கடா. டேய் இங்க பாருங்கடான்ற ரொமான்ஸ் பண்ணீங்க பாரு. ரக்குன்னு அனுமதி இல்ல நீங்க போர்டு போட்டு ஒட்டி வச்சிருக்கீங்க. வந்து என் கண்ணு முன்னாடி ரொமான்ஸ் பண்ணுகிறீங்க. அவன் கிடக்குறான். இது நல்லா இருக்கு. bro Yo, look at the sign. No raccoons allowed. Hey. ஒரு மாதிரி ஏரியாவே பரபரப்பா இருக்குதுங்க. அவங்க அந்த பக்கம் வர்றாங்க, இந்த பக்கம் வீடு க்ளீன் பண்றாங்க. இந்த பக்கம் தான் பார்த்தா டேய் எனக்கு சரி டென்ஷன் ஆகுது. தொபர்ரா கோசு ஓடிடுறா. பாரு லபக்குன்னு முழுங்கிருவ. என் மூக்கு பாரா. என் மூக்கு ஓட்டையை பார்த்தா என்ன கொகை மாதிரி இதை உள்ள போய் போறதுக்கு பாக்குறேன். பண்ணாதே என்னுடைய ஆளு கடஞ்சல் பண்ண. அடே அவளுக்கே தெரியாம அவளுக்கு பின்னாடி போயிட்டு உக்காந்துட்டு யாருக்கு டெக்ஸ்ட் பண்றான்னு நைஸா எட்டி பாப்போம். ஐயோ செல்ஃபி எடுக்கிறேன். என் மனைவிமார்களுக்கு தெரிஞ்சிருமா? தெரியாதனமா வந்துக்கிற இந்த இடத்துக்கு என்னடா டப்பரா செட்டு வாங்கிட்டு வந்துக்கிறேன். அந்த பக்கம் பார்த்தா என் தோப்பா கீழே கிடக்குது. இந்த பக்கம் பார்த்தா பாதி உடம்பு கீழே கிடக்குது. பெருசாதான் வாங்கிட்டு வந்தா என்ன? நடா தனியா உட்காந்து நிம்மதியா சாப்பிட்டு இருக்க போல. அதெல்லாம் வேலைக்கு ஆகாது. இங்க காட்டுல உட்காந்து எனக்கு டேக்ஸ் கொடுக்காம சாப்பிடலாமா நீ? இந்தா உக்காந்துக்கிறாரு. நைட்டு ஃபுல்லா கத்தி எங்கெல்லாம் தூங்க விடாம பண்ணிட்டு இங்க சொரிஞ்சு ஜாலியா என்ஜாய் பண்ணுகிறாரு. ஏன் தலைவர் எங்க பாருங்களா, நீங்க ஊரை பாதுகாக்கிறீங்க, தெருவை பாதுகாக்கிறீங்க சரிதான். அதுக்குன்னு நைட்டு பூரா ஓயாத ஈன்னு இழிக்காத. வாழ்க்கை மிகவும் அருமையாகவும் அமைதியாகவும் அப்படியே ஒரு பனிவன்புடன் நல்ல பிரிஸ்கா அப்படி சுறுசுறுப்பா போகுதுன்னு சொல்லணும்னு ஆசைதான். என்ன பண்றது? இப்ப என்னடா சொன்ன செலவாகுதுனால சொன்ன. உண்மையாலுமே செலவாகுதுல ஒண்ணு வச்சுட்டு ரொம்ப எக்ஸ்பென்சிவான. நான் சரி கோச்சிக்காத கையறா எல்லாத்தையும் சொல்லிட்டு கோச்சிக்காத தூக்கின்னு வரான். கையை வைக்காத அப்ப மேல. அப்படியே கோபக்காரங்க. அவரு மிலிட்டரி ஆளுங்க. அவரு மிலிட்டரியா? Hey, you don't need to go back outside. You just went outside. You need a potty. ஒரு முக்கியமான மீட்டிங் மேனேஜர் கூப்பிடுறாரு. போலன்னா வேலையை விட்டு தூக்கிடுவாங்களாம். கார் சாவியை மட்டும் எடுத்துக்கிட்டுங்களா? நீங்க சோம்பேறித்தனமா அவன் படுத்துக்கிறான் நினைச்சுக்கிறீங்க. அதுதான் பிரச்சனை. பார்த்த உடனே இதுக்குதான் முடிவு பண்ணக்கூடாதுன்றது. அந்த கதவு விழக்கூடாதுன்னு வீடியோட கடைசி வந்துட்டோம். எந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கு கமெண்ட்ஸ் சொல்லுங்க. நம்ம அடுத்த வீடியோல சந்திக்கலாம். டாடா. என்ன காத்தோட்டம். சூப்பரா பாடுவாங்க. ஒரே ஒரு லைன் கூட தேவையில்ல. லைனோட வார்த்தையை எடுத்து குத்துட்டீங்கன்னா போதும், அவன் பாட்டுன்னு பாடுவான். அவர் வாசிக்க ஆரம்பிச்சாருன்னா என்ன மனுஷன் சோஃபா மேல பட்டுனுறான். தூக்கி சொல்லிட்டு 4 வீசுவான்னு இல்லாம தலைகாணி தூக்கி தலைக்கு நடுவில் வச்சுன்னு போறான். ஐயோ நாள் உன்னாலதான்டா உலகம் ஓடுதே. உங்களை மாதிரி மனுஷன் எல்லாம் இருக்கனாலதான் கொஞ்சமாச்சும் மழை பெய்யுது. அப்பால இப்போ ஓடு தண்ணி தூக்கி தெளிப்போம். ஓடு. ஆஹா அருமையா. நீ வைக்கிற ரசத்தை விட சூப்பரா இருக்குது பாத்ரூம் தண்ணி. ஒரு லண்ட மாதிரி இருக்காருமா. பார் வந்தியா சாப்பிட்டியா போயினேரு. அதை விட்டுட்டு இந்த கார் போட்டாட்டிய போட்டு சுரன்ற மாதிரி சொரன்னு சவுண்ட் போட்டுன்னு வையா. டென்ஷன் ஆயிரும்டா நானு. சாரி சார். மரியாதை போகுதா? மரியாதை போவோம். என்ன யார் நடத்திட்டு இருக்கீங்க?